இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த கடகராசியில பிறந்தவங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீதியும் நேர்மையோட இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாத்துற ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களை மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பசி பொறுக்காதவர்கள், நல்ல உழைப்பும் பொருளாதார உயர்வும் உள்ளவர்கள், மற்றவங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க. நீங்க தொலை தூரத்துல வேலை செய்யற ஆளா இருப்பீங்க. அதாவது கடல் கடந்து வெளிநாடு போய் வேலை செய்யற ஆளா இருப்பீங்க. இந்த கடகராசிக்கு குரு பகவான் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். நீங்க எந்த ஒரு விஷயமும் விடாப்படியா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணா மட்டுமே அதுல நீங்க வெற்றி அடைய முடியும். வெளியூர் போறீங்கன்னா எதுக்காக போறோம், ஏதாவது அதனால நமக்கு யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை பிளான் பண்ணுங்க. வீடு வாங்க தடை, மனை வாங்க தடை, சுபகாரியம் செய்வதற்கு தடை. கடந்த ஒரு வருஷமாவே நீங்க எது பண்ணாலுமே எல்லாமே தடை 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 தடைன்னு இருந்தது. இனிமே அந்த நிலை மாறும். வீடு வாகனம் பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு எப்போதுமே வசதி இருந்துகிட்டே இருக்கும். அது இன்னும் மல்டிபிள் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சிலர் கடன் வாங்கி வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. உங்களுடைய பசங்களுக்கு தேவையானவற்றை நீங்க செஞ்சு மகிழ்வீங்க. உங்க பிள்ளைகளின் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு நன்மையே நடக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல பார்த்தோம்னா அது மூலமா உங்களுக்கு சுமாரான வருமானம் வரும். உடல்நிலை நல்லா தான் இருக்கும். வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சமரசமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். அதனால யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போவது நல்லது. தொழில் சம்பந்தமான உங்களுக்கு ஒரு கோல் வச்சிருப்பீங்க, ஒரு அச்சீவ்மெண்ட். அதை அடையணும்னா அதுக்காக நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட வேண்டியதா இருக்கும். உங்களுடைய வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு மன அமைதி தேவைப்படும். அந்த டைம்ல நீங்க தியானம் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது. உங்களுடைய தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். அப்புறம் உங்க தாய் வழி உறவினர்கள் மூலமா ஏதாவது ஒரு நன்மையும் வரும். அவர்கள் கிட்ட இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகளும் தீரும். வேலை வாய்ப்பில் இருந்த சுணக்கம் மாறும். உங்களது வாக்கு வன்மையும் கூடும். அது மட்டும் இல்லாம தைரியமும் கூடும். படிப்புல கவனமா இருங்க. நீங்க எச்சரிக்கையா படிச்சீங்கன்னா சாதனை உங்களுக்கு தான். உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ப்பில் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கு. மற்றவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வச்சுக்க வேண்டாம். நீங்க யாரை பத்தியும் ஏளனமா பேச தேவையில்லை. உங்க தந்தையாரின் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. பண விஷயங்கள்ல ஏதோ முதலீடு பண்ணணும்னா கரெக்டான இடத்துல பார்த்து முடிவு பண்ணுங்க. மற்றவங்க கிட்ட அதை பத்தின ஆலோசனை கேட்டுக்கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி முதலீடு பண்ணுவது நல்லது. தூங்க போகும்போது குலதெய்வத்தை வணங்கி விட்டு படுக்க செல்வது நல்லது. நீங்க ஏதாவது புதுசா ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதை இப்ப செய்ய வேண்டாம். அதாவது தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது உங்களுக்கு லாபத்தையும் இன்னும் கொஞ்சம் உங்க மீது ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணம் அதிகமாகவே இருக்கும். அரசு தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கு சிலருக்கு பணியிடம் மாற்றம், ஒழுங்கு நடவடிக்கை ஆளாக நேரிடும். அதிகாரிகள் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். அப்புறம் உங்க கூட ஒர்க் பண்றவங்க மூலமா உங்களுக்கு வேலை சுமை அதிகமா இருக்கும். வேலை அதிகமா இருந்தாலும் அதுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் வச்சுக்க வேண்டாம். சலுகையற்ற எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. அப்புறம் புதிய நண்பர்கள், வெளிவட்டார நண்பர்கள் பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. படிக்கின்ற மாணவர்களுக்கு பார்த்தோம்னா சக மாணவர்களின் உதவியால் உங்களுடைய படிப்பு முன்னேற்றமாகும். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தோம்னா பொது விவகாரங்கள்ல நீங்க நேர்மையா செயல்பட்டா மட்டும்தான் மக்களோட சப்போர்ட் கிடைக்கும். கலைத்துறையில ஒர்க் பண்றவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் சேரும். புனர்பூசம் 4 இந்த பெயர்ச்சியால் தடைப்பட்ட பண வரவு உங்க கைக்கு மறுபடியும் சேரும். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். அப்புறம் உங்க பிள்ளைகளை பற்றி கவலை உங்களுக்கு இனிமே இருக்காது. அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த பெயர்ச்சி வெளியூர் பயணம் அதிகமா இருக்கும். அப்புறம் தொழில் தொடர்பான காரியங்கள் அனைத்துமே அலைச்சல் அதிகமா கொடுத்துதான்
அது வந்து முடிவுக்கு வரும். உங்களுக்கு தேவையான பண உதவி வந்து கொஞ்சம் தாமதமாக தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு தொழில் சம்பந்தமான உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களை பார்த்தோம்னா இந்த பெயர்ச்சி வந்து கணவன் மனைவி வந்து கொஞ்சம் அனுசரித்து செயல்பட்டால் உங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி உண்டாகும். அப்புறம் வீடு மனை போன்றவற்றிற்கான செலவுகள் வந்து அதிகமாகலாம். நெருப்பு ஆயுதம் இந்த விஷயத்தை வந்து கையாளும் போது நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. பிறருக்கு நீங்க உதவி செய்யும் போது அதாவது காசு கேட்குறாங்க அப்படின்னு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்க கிட்ட நீங்க அவங்கள பத்தி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது நல்லது. முக்கியமா பெண்கள் வந்து எல்லாத்துலேயும் கூடுதல் கவனமா இருப்பது நல்லது. பரிகாரம்னு பார்த்தோம்னா அம்மன் வழிபாடு வந்து உங்களுக்கு இருக்கிற அனைத்து துன்பங்களையும் சரி செய்யும். எதிர்பார்த்த காரியமும் வெற்றியும் உண்டாகும். அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தோம்னா 2, 3, 7. அதிர்ஷ்ட திசை மேற்கு தெற்கு. அதிர்ஷ்ட கிழமை திங்கள், வியாழன், வெள்ளி.